ஓகே. இப்போ வெக்டர் கால்குலஸ் இது 5வதுல என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா? இப்போ இதுகள் ஓகே இன்றைக்கி நம்மளால் சும்மா என்னென்னு சொல்ல, இது எக்ஸ் ஒய் செட் ஆல்கோவில் ஒரு வெக்டரை குறிக்கிறோம், அவ்வளோதான். ஒரு ஃபங்க்ஷனை வச்சு கொண்டு அது ஒரு வேறு இதில் இருக்கும். எஃப்ஐ இப்போ அது என்னென்னு சொல்ல, இது ஒரு எக்ஸ்ஒய் செட்டுன்ற பிளேனில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் செட் அதுகளை வச்சு கொண்டு என்ன செய்கிறோம், இதில் ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன், இந்த இதில் ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன் இதில் வச்சுக்கொண்டு நாங்கள் என்னத்தில் குறிக்கிறோம், அது அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கொண்டு ஐஜேகேன்ற ஒரு ஆல்கோவில் குறிக்கிறோம். சரி, ஐஜேகே என்ற ஆல்கோவில் குறிக்கிறோம். சரி, ஐஜேகே என்ற ஆல்கோவில் அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சுக்கொண்டு வெக்டர் இது எடுக்கிறோம். சரியான வெக்டர் எடுக்கிறோம். ஓகே, வெக்டர் எடுக்கிறோம். இப்போ இது முதல் படித்தது. இதை எப்படி குறிப்போம்டா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் என்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேண்டாம், என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருந்து வேண்டாம், தெரியுதானே? என்ற ஃபங்க்ஷனை வந்து வேண்டாம், இது எப்படி குறிப்போம், இப்படி குறிப்போம். இப்போ செகண்ட் செமியில் பார்த்துருப்போம். இது என்ன, டாபா பை ஓவர் டாபா எக்ஸ் டாபா பை ஓவர் டாபா ஒய் டாபா பை ஓவர் டாபா செட். இதை தான் இங்கே ஐஜேகே, இது காவி தான், இது காவி குறியீடு. அதை தான் இங்கே இப்படி குறிக்கிறோம். ரெண்டுமே ஒன்று தான், எப்படி குறிச்சாலும் ஒன்று தான். சரி தான். ஓகே, இதை என்னென்னு சொல்லலாம், டெல் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இது என்னதுக்கு இப்படி குறிச்சா என்ன அர்த்தம், அது கிரேடியன்ட் ஆஃப் பையன்ற கிரேடியன்ட். சரிதானே, பையன்ற கிரேடியன்ட் வெக்டர் இதுதான். ஓகே, இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபீல்டை கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஒரு வெக்டர் ஃபீல்டு, அதாவது ஒரு வெக்டர் ஃபீல்டை எப்போ கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லலாம்டா, ஒரு எஃப்ன்ற ஒரு வெக்டர் ஃபீல்டு இருக்குது, அதை எப்போ கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு, அந்த ஒரு இப்போ எதுவாக இருந்தாலும் இந்த ஃபீல்டில் அது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம்டா. இப்போ காந்த புலமோ ஏதோ ஒன்று கேட்க அதை கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம்டா. அந்த இது என்னவாக இருக்கும்டா, அது ஒரு இன்னொரு பையன்ற ஒரு ஃபங்க்ஷன்ட்டு என்னவாக இருக்கணும், டெல்டாவாக இருக்கணும். பையன்ற ஃபங்க்ஷன் டெல்லாக இருக்கணும். சரி, டெல்டாவோ டெல் பையாக இருக்கணும். ஓகேவா, கிரேடியண்ட்டாக இருக்கணும். ஓகேவா, அப்போ இதில் இந்த பையன்ற ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லுவோம், அதை சொல்லுவோம் பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன். இது ஒரே மாதிரி தான். சரி, நான் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரின்றது சும்மா நாங்கள் ஏஎல்ல படித்த அந்த அந்த அதுகளில் வாங்குமா இதுக்கு. சரிண்ணா, பையன்றது ஒரு பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன், அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். சரி, பையன்றது ஒரு பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன். எஃப்ன்றது என்ன, ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. சரிதானே, அப்போ எஃப்ன்றது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டாக இருக்கும்னா பையன்ற ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன்ட்டு எஃப்ன்றது என்னவே இருக்கணும், பையன்ற ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன்ட்டு என்னவே இருக்கணும், கிரேடியண்ட்டாக இருக்கணும். சரிதானே, ஸ்கேலர் ஃபங்க்ஷன்ட்டு கிரேடியண்ட்டாக இருக்கணும். ஓகே, அதுதான். சரிதானே, அதுதான் சொல்லுவோம். இதில் பையன்றதை பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அவ்வளோதான். அடுத்தது டைவர்ஜென்ஸ் என்று சொல்லுவது என்னென்னா, இது டெல் ஆப்ரேஷன் என்று சொல்லுவாங்க. டாபா ஓவர் டாபா எக்ஸ் ப்ளஸ் டாபா ஓவர் டாபா ஒய் இது ஒய் இது செட். ஓகே, டாபா ஓவர் டாபா செட். ஓகே, இதுதான் டெல் ஆப்ரேஷன் இதுதான். ஓகேவா, ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் கேட்க இது வரும். சார், டெல் ஆப்ரேஷன் இது வரும்டா, ஐயும் வருமா, ஐஜேகே வருமா, அதே மாதிரி எஃப்க்கு ஐஜேகே வரும். அதை போட்டதுக்கு அவ்வளோதான் விஜயம். இதுதானே டெல் ஆப்ரேஷன் இதுதான். ஓகேவா, டெல் ஆப்ரேஷன்ன்றது காவியா, டெல்லுன்ற அந்த டெல்லுன்ற குறியீடு, இது ஆப்ரேஷன் இல்லை, இது டெல்லுன்றதுக்கான இது. சரிதான், டெல்லுண்டா இதுதான். சரியா, டெல் பையன்டா இதோட பையன் இதை பெருக்க. சரி, நம்ம என்ன டெல் பையன் எடுக்கலாம். அது டெல் பையன்டா, இது பையன்டா ஸ்கேலர் ஃபங்க்ஷன்டா என்ன சொல்லுவோம், அது கிரேடியன்ட்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஆனால் டெல் ஆப்ரேஷன்டா இது, அதுக்கு டாட் ப்ராடக்ட் தான் இது வரும். ஓகே, அது ஓகே. அதே மாதிரி இது டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப், இது கேர்ள் ஆஃப் எஃப்ன்றது என்ன, கேர்ள் ஆஃப் எஃப்ண்டா என்ன, டெல் இன்டு டெல் க்ராஸ், டெல்லுக்கும் எஃப்க்கும் க்ராஸ் ப்ராடக்ட் எடுக்கும். அவ்வளோதான்.
அடுத்த லாப்லாசியன்ன்றது டெல் ஸ்கேட்னு தலைவிடும். அது 2ஆம் பாகட்டுக்கான இது. அதோட இது என்ன, இது ஐஜேகே என்று வேறு நினைக்கிறேன். ஐஜேகே வராது. ஏன் ஐஜேகே வராது? டெல்லுன்றது என்ன, டாபா ஓவர் டாபா எக்ஸ் ஐ ப்ளஸ் டாபா ஓவர் டாபா ஒய் ஜே ப்ளஸ் டாபா ஓவர் டாபா செட் கே. சரியா? இதை பெருக்கேக்க என்ன நடக்கும், ஐஐ1. அப்போ என்ன வரும், ஐஜேகே வராது. அப்போ டெல் ஸ்கேட்ன்றது இதால் தரப்படும். ஓகேவா? அதே மாதிரி டெல் ஸ்கேட் பையன்றது இதால் தரப்படும். டெல் ஸ்கேட் பையன்றது என்ன, பையை கொண்டு போகும், அவ்வளோதான் விஷயம். சரி, டெல் ஸ்கேட் பையன்றது அதுதான், பையை கொண்டு போவோம், அவ்வளோதான். பையை கொண்டு இது அப்போயே பார்த்துப்போம் நினைக்கிறேன். டிஓவை டிஎக்ஸை வழியில் எடுக்கலாம்ண்டு பெசமியில் கல்குலஸ் பெசமி ரைமானில் வரும் நினைக்கிறேன். முன்னுக்கு வரும் ரைமானில் இல்லை, இங்கே அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் வரும், பெசமி டிஃப்ரென்ஷியல் அதில். ஓகே, டெல் ஸ்கேட் பை கேன் பி ஆல்சோ, டெல் ஸ்கேட் பையை எப்படி சொல்லலாம், டைவர்ஜென்ஸ் ஆஃப் டெல் பை. டெல் பை என்ன, டெல் பை என்ன, டெல் பை என்ன, டெல் பை என்றா என்ன, டெல் பை என்றா என்ன, டாபா ஓ டாபா எக்ஸ், டாபா பையோ டாபா எக்ஸ் ஐ, டாபா பையோ டாபா ஒய் ஜே ப்ளஸ் டாபா பையோ டாபா செட் கே. ஓகே, இதுதான் என்ன, இது டெல் பை, இது டெல் பை, அதான் கிரேடியன்ட். ஓகே, டெல் பையின்ற டைவர்ஜென்ட் இருக்கோம்டா ஸ்கேலில். டைவர்ஜென்ட்ன்றது என்ன, டெல் பை டாட் டெல் பை. டெல்லுக்கு என்ன குறியீடு, டாபா பை ஓவர் டாபா, டெல்லுக்கு என்ன குறியீடு, டாபா ஓவர் டாபா எக்ஸ் ஐ ப்ளஸ் டாபா ஓவர் டாபா ஒய் ஜே ப்ளஸ் டாபா ஓவர் டாபா செட் கே டாட். இதை கொண்டு வந்து டெல் கிரேடியனை கொண்டு வந்து பெருக்கினேன். ஐஐ வரைக்கும் என்ன வரும், இந்த ஆன்சர் வரும். ஓகே, அது ஓகே. அடுத்தது லைன் இண்டிகேட்டர் என்னடா, ஒரு லைனில் இப்போ நாங்கள் இதில் துவையிட்ட மாதிரி லைனில் என்ன சொல்ல, லைனில் துவையோது, அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட கேர்வில் இப்போ எனக்கு ஒரு லைன் தெரியுது, ஒரு பாத்தில். இப்போ இதை எப்படி சொல்லலாம்டா, இது எப்படி வேறு சொல்லலாம்டா, என்ன ஒரு வேலை, கிட்டத்தட்ட வேலை என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்டா. ஃபிசிக்ஸோட ஒரு குறிப்பிட்ட பாதையில் போய்க்க என்ன அந்த என்னென்ன சொல்லுவோம், இப்போ ஒரு நீண்டு பாதாண்டா என்ன விஷயம் இந்த செயல்போகலாம் இந்த தூரம், அதுதான் விஷயம். சரிதானே? அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்கிறோம், லைன் இண்டிகேட்டர்ண்டா அதை சின்ன துவைக்கிறோம், அவ்வளோதான். அந்த லைன் ஒரு ஃபங்க்ஷன் தந்துருக்கான், அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கொண்டு சின்ன துவைக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஓகே, அப்போ இதில் ஓகே, இப்போ லைன் இண்டிகேட்டர்ன்றது இதுதான். சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன், அதை இந்த சின்றது ஒரு குறிப்பிட்ட லைன், அந்த லைனில் துவைக்கிறோம், அவ்வளோதான். சரியா? ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை இல்லை ஃபங்க்ஷன் இன்டு அந்த லைனில் இருக்க ஒவ்வொரு புள்ளியாக பெருகி கொண்டு வரப்போம். ஓகேவா? ஓகே, ஓகே. சரி, இப்போ அந்த எக்ஸ்ஒய் செட்டுன்றதை ஒரு பெராமீட்டர் டி என்ற பெராமீட்டர் எழுதலாம்டா, அதை இப்படி எழுதலாம். சரி, இது என்ன இது அந்த என்ன இது என்ன இது சொல்லலாம் நினைக்கிறேன். நீ சொல்லலாம் என்ன, இதுதான் அந்த கோசியன் மேட்ரிக்ஸ். இதுதானே கோசியன் மேட்ரிக்ஸ். இதில் ஒரு மட்டு கோசியன் மேட்ரிக்ஸ் வருமில்ல. இப்போ பெராமீட்டர் சேஞ்ச் பண்ணிக்க இது இதில் லிமிட்டை மாற்றி போட்டு பெராமீட்டர் சேஞ்ச் பண்ணி போட்டு இதில் அந்த மட்டு வரும், கோசியன் மேட்ரிக்ஸின் மட்டு. அந்த மட்டு தான் இது என்ன மட்டு, எப்படி இந்த மட்டு வருது, இந்த அவுட் ஆஃப் இது என்னென்று வருது மட்டு. அந்த கோசியன் மேட்ரிக்ஸ் என்னென்று வரும், டாபா எக்ஸ் ஒய் செட் ஓவர் டாபா டி. ஓகே, டி மட்டும்தான் வேரியபிள். எக்ஸ்ஒய் செட்டுன்றது என்ன, டின்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ்ஒய் செட்டுன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இதுதான் அந்த கோசியன் மேட்ரிக்ஸுக்கான குறியீடு. அது என்னென்னு வரும், எனக்கு மேலே போயிருக்க ஃபங்க்ஷன் மாறாது, கீழே வரைக்க இது மாறாது. சரிதானே? மேலே போயிருக்க ஃபங்க்ஷன் மாறாதுண்டா அப்படி இல்லை, எனக்கு எக்ஸ்ஒய் செட்டுன்றதான் இருக்குது. அப்போ டாபா எக்ஸ் ஓவர் டாபா டி
டாபா y ஓவர் டாபா டி டாபா செட் ஓவர் டாபா டி இது கொலம் வெக்டராக இருக்கும் சரிதானே. இது இது என்னவாக இருக்கும் சரிதானே, இது கொலம் வெக்டரா சரிதானே, கொலம் வெக்டர் ஓகேயா. சரியா, இது என்ன தேவை எனக்கு இப்போ சாரி சரிதானே. ஓகே யா இதுதானே ஓகே. அப்போ இதில் என்ன தேவை, மட்டு தேவை. அது இந்த மட்டு காணணும்டா என்ன செய்யணும், மட்டுக்கு என்ன காண்றோம், செகண்ட் நோம் தான் காண்றோம் நாங்கள் இல்லை நோம் இல்லை செகண்ட் நோம்னு சொல்லுவோம். செகண்ட் நோம் தான் பொதுவாக காணலாம். செகண்ட் நோம்ண்டா என்ன, ஒவ்வொன்றிൻ്റെയും வெட்கத்தை என்ன வெட்கத்தை கண்டு கூட்டுவோம் சரிதானே, அதுதான் இது ஓகேவா. ஓகே அப்போ இது என்ன ஒரு கேர்விட்டு லைனில் பெரிய சொல்லிக்கிட்டா. ஓகே இந்த கேள்வி பாவம் எவாலுவேட் லைன் இண்டிக்குவல் இந்த இண்டிகேட்டரில் துவையிட்டாம் இந்த லைனில் ஓகேவா. பார்ப்போம் வெயிட் ஓகே. லைன் என்ன, சரியா இந்த லைனில் T 0 to π சரிதானே. இங்கே டீன்றது அங்கே 0 to πயில் இருக்குது ஓகேவா, 0 to π ஓகேவா. சரி இப்போ இது அவ்வளோதான் விஷயம். இது என்ன துவைக்கிறது சொல்லுவோம். இப்போ இந்த லைன் அங்கே T அங்கே T எங்களுக்கு லிமிட் தந்துருக்கான். லிமிட் இந்த C என்ற லைனில் இந்த சி என்ற லைனை தந்திருக்கான். சி என்ற லைனை எப்படி தந்திருக்கான்டா இந்த லிமிட்டில் தந்திருக்கான். இந்த டீயக்குரிய இந்த லிமிட் இந்தியாவில் தந்திருக்கான் தானே. 0வில் வந்து π 0வில் வந்து π டீக்கு போயிருக்க. இது என்ன செய்கிறோம் அதே மாதிரி தான். இது என்ன எக்ஸகம் சட்டை என்னத்தில் குறிக்க போகன், இதில் குறிக்க போகன் சரிதானே. அப்போ என்ன கோஸ் வெக்கன் டி சட்டைக்கு பதிலாக சைன் டி இந்த டிஎஸ். இது என்ன சொன்னேன் நான் இப்போ என்ன செய்யணும், டிஎன் பேராமீட்டருக்கு நேரடியாக சேஞ்ச் பண்ணுறேன். நான் இதில் பெருசாக சொல்ல தேவையில்லை. அப்போ நான் என்ன செய்யணும், இது நேரடியாக சேஞ்ச் பண்ணேன். டிஎன் பேராமீட்டருக்கு நேரடியாக சேஞ்ச் பண்ணிக்க என்ன வரும், டாபா எக்ஸ் ஓவர் டாபா டி என்னவா இருக்கும் மைனஸ் சைன் டி, டாபா y ஓவர் டாபா டி என்னவா இருக்கும் 2, டாபா செட் ஓவர் டாபா டி என்னவா இருக்கும் கொஸ்டியாக இருக்கும் ஓகேவா. அப்போ இது என்ன வரும் சைன் வெக்கன் டி மைனஸ் வராதானே. இப்போ மைனஸ் சைன் டின்ற வெக்கம் சைன் வெக்கன் டி தானே. அடுத்த 2 4 அடுத்த கொஸ் வெக்கன் டி. அது என்ன சைன் வெக்கன் டி ப்ளஸ் கொஸ் வெக்கன் டி 1. அப்போ என்ன இருக்கும் இன்டு டி வரும். இதுதான் விஷயம் சரிதானே. லைன் இண்டிகேட் வேண்டாம், அந்த லைன் வழியாக இண்டிகேட் பண்ணுறோம் அவ்வளோதான். 0 to π கோஸ் வெக்கன் டி சைன் டி இது என்ன √5 வரும். இது √5 அல்ல, இது √5 அல்ல, இப்போ √5 டிடின்னு வரும் ஓகேவா. இதை தொகையிட என்ன செய்யணும், இது தொகையிடலாம்னு நினைக்கிறேன். 0 to π அப்படின்னு தொகையிடலாம். அப்படின்னாலும் தொகையிடலாம். 1 - sin வெக்கன் டி என்று போட்டால் சைன் டி இது ரெண்டு வரும் 0 to π sin d minus sin cube t dt √5 இரண்டு வரும் √5 into 0 sin d தொகையிடலாம். சரி அது இருக்கடும்பா. 0 to π sin t மைனஸ் sin cube 3tக்கு பதிலாக என்ன வரும் sin d வேலைக்கு தொகையிடுவோம். சரி அந்த sin d தொகையிட்டால் cos t அப்படியா மைனஸ் cos t சரியா மைனஸ் cos t 0 to π மைனஸ் sin cube tக்கு பதிலாக என்ன வரும் 0 to π sin cube tக்கு பதிலாக என்ன வரும் நான் நினைக்கிறேன் என்ன வரும் 3 sin theta மைனஸ் sin 3 theta by 4 ஏன் sin 3 theta என்ன 3 sin theta minus 4 sin cube theta ஓகேவா. ஸோ இதில் டீயா 3t dt வரும். அப்போ என்ன வரும் அது நிறைய தொகையிடாம வச்சுக்கலாம் போல். ஓகே இன்டிகிரேஷன் 0 to π sin t மைனஸ் இது ஓகேவா. இப்போ √5 into
0 to pi sin t மைனஸ் இது 1/4 sin t சக 1/4 sin 3t dt அவ்வளோதான். இதை துவையிடலாம், இதை துவையிட்டு காணலாம். ஓகேவா? இதை துவையிட்டு ஆன்சருக்கு வரலாம். sin 3t 3t dt. ஓகேவா? இதை துவையிட்டு ஆன்சருக்கு வரலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி ஆகும், ரெண்டாவது கேள்வி. ஓகே, evaluate the integral. ஓகே ஓகே பாப்போம். உங்களுக்கு கணக்கில் ஓகே பாப்போம். CYDX இது சிம்பிள் set dy plus xdz. ஓகேவா? evaluate the integral line integral. இந்த லைன் இன்டிகிரலை எவாலுவேட் பண்ணலாம் பாருங்க. இதில் என்னென்னு சொல்ல என்ன செய்யலாம்டா, இது நேர சொல்லலாம். அப்படின்னா dx சமன் என்ன 2t dt, dy சமன் மைனஸ் e to the power minus t dt, dz சமன் e to the power t dt. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்டா 0 to 1 by dx by into byக்கு பதிலாக என்ன போடலாம் e to the power minus t into dx பதிலாக என்ன போடலாம் 2t dt, எல்லாமே டிடியில் வரப்போகுது. மைனஸ் செட்டுக்கு பதிலாக என்ன போடலாம் e to the power t into dyக்கு பதிலாக மைனஸ் 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 ப்ளஸ் e to the power minus t dt. அங்கால ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன டி ஸ்கேட் டிசெட்டுக்கு பதிலாக e to the power dt. ஓகேவா? அப்போ இது ரெண்டு வரும் 0 to 1 e to the power minus t 2t dt வழியில் எடுக்கிறதில்ல. சக 1 சக t வர்க்கம் e to the power t dt. அவ்வளோதான். இது இன்டிகிரேஷன். சரிதான், இதே இன்டிகிரேட் பண்ணலாம். ஓகேவா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த surface extending upward from circle. Okay, surface extending என்ன சொன்னோம் இதுகளில் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் எக்ஸ்டெண்டிங் அப்வர்ட் ஃப்ரம் த சர்க்கிள். அந்த சர்க்கிளில் வந்து மேலே வாரதாம், மேலே வார சர்ஃபேஸை காணட்டாம். இந்த XY பிளேன் டு த இந்த XY பிளேனில் வந்து அந்த சர்க்கிளில் ஓகே XY பிளேனில் வந்து ஓகே XY பிளேன் டு த parabolic cylinder set 7 1 minus x கேட். ஓகே பார்ப்போம், கிருவன் பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன சொல்லுவான், முதல்ல XY பிளேனில் இந்த இருக்காம், அந்த வட்டம் இருக்காம். சரியான எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் 7 1 ஆகும் என்ன. அப்போ இது என்ன 1 -1 1 -1 இது என்ன XY பிளேனில் இருக்குது. அந்த வட்டத்தில் இருந்து எங்கே இருக்கிறான், இங்கே ஒரு பெரபோலா சொல்லியிருக்கான். என்ன சட்டிக்கும் எக்ஸுங்க நான் சட்டிக்கும் ஓகே இல்லை இது இருக்கட்டும். சட்டிக்கும் எக்ஸுங்க வருவோம். சட்டிக்கும் எக்ஸுங்க நான் என்ன செட் 7 1 minus x கேட் செட் 7 1 minus x கேட் எப்படி வரும், மைனஸ் எக்ஸ் கேட்டுண்டா வியாவு இப்படி வரும் இன்னைக்கு வா எப்படி வா இப்படி வரும். சரியா? ஓகே சரியா, இது 1 இருக்கும். சரியா, இது ஆகும் சட்டிக்கும் எக்ஸுங்க 1 இருக்கும். ஓகேவா? இது செட் 7 1 minus x கேட். ஓகேவா? இப்போ இது என்னவா இருக்க போகுது, இது எக்ஸிൻ്റെ வேல்யூவுக்கு இது எப்படி இருக்க போகுதுண்டா, இதை பார்த்தேன்டா இதை எப்படி பார்க்கலாம்டா, இது சட்டச்சேன் கீறினால் வையச்சேன் கீறினால் இது என்னவா இருக்கும்டா, இது கிட்டத்தட்ட அப்படின்டா ஒரு என்ன சொல்ல ஒரு இப்படி ஒரு வடிவத்தில் இருக்கும். ஓகேவா? இந்த விரைவுக்கான இது 3 அச்சிலையும் வச்சு இந்த விரைவை கீறினா இதுதான் வடிவம் வரும்.
ஓகேவா? இதுதான் வடிவம். இது சரியா? சரியா? இப்போ நான் எந்த அச்சில் இப்போ 3 அச்சு அமைச்சுக்குன்னா இதுதான் வடிவம். சரிதான், இது வடிவம். இந்த இந்த வரைவின்ற வடிவம் அப்படியே அங்காலே நின்று கொண்டு போவோம், அங்காலே நின்று கொண்டு போவோம். சரிதான், அங்காலே நின்று கொண்டு போவோம். சரி, அங்காலையும் அப்படியே நின்று கொண்டு போவோம், அப்படி அங்காலையும் நின்று கொண்டு போவோம். நான் விழாம்பரைக்கு நான் கேட்குறேன். சரிதானே? எப்படி இந்த இதுதான் வடிவம். சரிதானே? இது நினைக்கிறேன் விளங்க நினைக்கிறேன் இதுதான் வடிவம். சரி, இப்படி கொண்டு வரும், இப்படி ஒரு அங்கால இப்படி ஒரு வடிவமாக என்ன இருக்கும். சரிதானே? இப்படி ஒரு வடிவமாக தான் போகும். விளங்குதானே? அப்படி இதுதான் இந்த சர்வீஸாக தான் இருக்கும். ஓகேவா?